மணமகன் வீட்டார் மணமகளையும் மணமகள் வீட்டார் மணமகன் வீட்டாரையும் குறை கூடுறதை விட்டுட்டு பூர்வ ஜென்ம ஊழ்வினை கர்மான்றதை பின்னோக்கி போகணும். இந்த கர்மா தான் இவனை இப்படி ஒன்றா நிப்பாட்டிருச்சு. இதில் நீ அடுத்தோட குறை சொல்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இத்தனை பேர் வாழ்க்கை இல்லைன்னா அப்போ முன்முனை தோஷம் இந்த தம்பதியருக்கு மாட்டிருக்கு, இந்த ஆணுக்கு மாட்டிருக்கு, இந்த பெண்ணுக்கு மாட்டிருக்கு. அப்போ அந்த முன்வினை தோஷத்தை நாம் நிவர்த்தி செய்தால் ஒழிய செய்யாமல் அடுத்த திருமணத்திற்கு போகிறது என்பது சாத்தியக்கூறு கிடையாது. இந்த முன்வினை தோஷத்தை நிவர்த்தி செய்து அதன் பின்பு அவங்க அடுத்த திருமணம், 2வது திருமணத்தை அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அப்போ 2வது திருமணத்தை தேர்ந்தெடுத்ததற்கு முன்னாடி இந்த முன்வினை கர்மாவை முன்வினை எப்படி போக்குறது, இதான் அடுத்த கேள்வி. அப்போ அவங்க ஜாதகத்தில் இருக்கிறது 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 5ஆம் பாவம், 2ஆம் பாவம், இப்படி குடும்பஸ்தானத்தையும் கடத்திர ஸ்தானத்தையும் மாங்கல்ய ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அனலோசி பண்ணி ஜாதகத்தை கொடுத்து பார்த்துட்டு அதோடைய கிரக சேர்க்கிற கிரக அமைப்புகள் இவங்க செய்த முன்வினை கர்மாவை சுட்டி காட்டும், என்ன பாவத்தினால இவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சதுன்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஸ்தலங்களுக்கு சென்று, அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று, அந்தந்த கிரகங்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்து வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். அதற்கு பின்பு அவங்க ஒரு நல்ல ஒரு வரனை பார்த்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து 2வது திருமணத்தை அவங்க அந்த அமைத்து கொள்ளும் பொழுது அவங்க வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். அப்போ அதுக்கு குறிப்பாக சூரியன், சுக்கிரன் தான் மெயின் காரணம், கலத்திரக்காரன் சுக்கிரன் தான். அப்போ அந்த கலத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணுறது சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரனுடைய இருக்கிற இடம், வாங்கின சாரம், எந்த கட்டம், அதை வச்சு தான் அதை தீர்மானம் பண்ணணும். அந்த சுக்கிரன் யார் கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருக்காரோ, என்ன கிரகனுடைய பார்வை பெற்றிருக்காரோ அதை வைத்து நாம் தீர்மானம் பண்ண முடியும். சுக்கிரனுடைய இணைவான கிரகத்தை வைத்து நாம் தீர்மானம் பண்ண முடியும். அப்போ குறிப்பாக கலத்தரம் என்று வரும் பொழுது சுக்கிரனை மையப்படுத்தி அது அனைத்து நிகழ்வு நடக்கும். எனவே சுக்கிரனுடைய முழு பலம் தெரிந்து, சுக்கிரனுடைய சாராம்சம் தெரிந்து, சுக்கிரன் நின்ற நட்சத்திர பாதம் தெரிந்து, சுக்கிரன் நின்ற ராசி கட்டம் தெரிந்து, சுக்கிரன் எத்தனாவது பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதனோட பலன் தெரிந்து, இதெல்லாம் பகுத்து ஆராய்ந்து அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு பரிகாரத்தை செய்து, அதாவது அந்த அவங்களது கர்மாவை போக்குவதற்கான வழிபாடு மேற்கொண்டார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த சுக்கிர தோஷமானது நிவர்த்தியாகி அவங்க வாழ்க்கை இன்பமயமாக மாறும்.